சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம், வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம். திறங்க சாமி, திறங்க. சாவி எடுத்து கதவை போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. வாய் மூடு. பொம்பளையில பேசாம இருக்காங்க. போங்க, எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கமான் குயிக். கரெக்டா அமுக்கிட்டீங்கல்ல? அது அது தெரிய அமுக்கலன்னா இன்னொரு தடவை அமுக்கிருங்க. ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் ஒம்பு வந்து சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும். இது என்ன தையல் மிஷினா? எந்திரிங்க. மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி. இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கொத்து சாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல இல்ல, உங்க கையில இருக்கட்டும். வாங்க இப்படி. வேகம் வேகம் வேகம், டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையா? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நான் தான் கிடைச்சேன். எத்தனை பேர்ல? கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வாஸ்தவம் தான் சாமி. மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போடுறவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். திறங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாய தர்மம் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா. இந்த சைடு திறக்கவா? இந்த சைடு திறக்கவா? இந்த சைடுல என்ன இருக்கு? இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசாக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேண்டாம். நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. நான் பாட்டு நாளைக்கு பேங்க் போலான்னு சொன்ன, நீ இன்னைக்கே போன அடம் பிடிச்ச. இப்ப குடல்ல கொண்டாந்து தள்ளிட்டானுங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. தம்பி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி 1-2 கட்டு எடுத்து நைசா வேட்டிக்குள்ள விட்டாதீங்க. எடுத்துட்டு வாங்க. நேரம்டா. டோர் லாக் ஆயிருக்கு சார். உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க.
என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க் இருக்கிறீங்க, இவ்வளவுதாங்கிறீங்க? ச்சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு நிமிஷம். மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல? நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மேனேஜர் பேசுறாரு சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி 10 பிள்ளைங்க. சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இது பார், நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன். இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சார். இவன துப்பாக்கி மாத்திரல சார், உடம்புல டைனமைட் வச்சிருக்கான் சார். உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு. நாங்க ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கிறோம். எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம். எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட, நீங்க வேற. ஆனா பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூசிட்டு இருக்கிறான். இல்ல அங்க எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார், நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி, காப்பாத்திடுவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு அடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது புடிங்க. இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு 2 சூட்கேஸ் வேணும். 2 கூட வேண்டாம் சார், 1 இருந்தா போதும். ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கே இங்கே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால 2 பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதையும் நீயே சொல்லு. கன்னிவேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல, அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மிலிட்டரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேராவது எங்கூட இருக்கணும்ல. ஒண்ணு பண்றேன், மேனேஜர் எங்கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல்ல, ராமசாமி இருக்கிறான். பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல? இல்ல, கல்யாணம் ஆகல. எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க. மத்தபடி நீங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க, உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டு இருங்க. அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சுமதி கண்ணு கண்ணுக்குட்டி. சுமதி, பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செதுருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை உடைச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ. உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவனை வெளியே விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். ஐயய்ய, இன்னும் நாருதுன்னா அது இதானா? சொல்லுங்க. மாருதி காரும் பெட்டையை வந்தாச்சு. பெட்டையை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது. நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே பளிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி. குயிக். தேங்க்யூ. வாங்க. சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்கி சார். இவ்வளவு பேர் இருக்கல, என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா?
கொண்டாங்க உள்ள போங்க. சுமதி நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார் ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஹலோ ஹலோ, என்ன சார்? கட் பண்ணிட்ட ராஸ்கல். அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளை தான் வெளியே அனுப்புவானா. மாருதி கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேரெல்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான். சார் அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியே ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும். அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம். சார் ஒரு ஆள் வரேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். போலீஸ்! ஜீசஸ்! ஜீசஸ்! நோ! Don't worry. Take this. My wife! My wife! My wife inside! Okay, okay. அவனை காப்பாத்திருவோம், காப்பாத்திருவோம். காப்பாத்துங்க. ஆமா, அவன் மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல அவன் கூட்டாளி யாராவது இருக்கானா? அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஷூட் பண்ணா போங்க, போங்க, போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மாமா நீங்க எந்த ஊரு மாமா? கொங்கு நாடையா? இல்ல 3 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. இன்னைக்கு சாயங்காலமா உங்கள வெட்டி படுகை ஏத்து உள்ளான்னு கேட்டேன். பண்ற இத பாரு. இன்னி ஒரு மாசத்துக்குள்ள பழையபடி பவுனுக்கு நான் கையை கோத்துட்டு சுத்தல. என் பேர் மில்ட்டி இல்ல. மாமா ஒரு நிமிஷம். என்ன என்ன பந்தயம்? என்ன பந்தயமா? சரி, என்ன பந்தயங்கிறத நீங்களே சொல்லுங்க. சரி, என் கையில ₹1 இருக்குது. இதுல நான் ஜெயிச்சிருந்தா நீங்க எனக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். நீங்க ஜெயிச்சிருந்தா இந்த ₹1 உங்களுக்கு. அது என்னங்க அது? நான் ஜெயிச்சா மட்டும் ₹1, நீங்க ஜெயிச்சா 10 ரூபாய். பூம்பாலை என்ன சைக்கிள், நாடம்பாலை என்ன சைக்கிள், உனக்கு எனக்கு வயிற்றுல வித்தியாசம் இல்ல. ஏன் இப்படி போற? நினைச்சேன் வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டாளுங்களே. உங்க கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். ஏன் ராசா மன்மத குஞ்சுங்களா, இப்படி வேற ஒரு நினைப்பா? குஞ்சுங்களா பாரு. இந்த வாசு மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரங்குக்கு வாழ இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார். உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்க 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறது நிறுத்திடுவான். பின்ன என்னடா அவன் ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கிடைச்சிருவா போகுது. நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டன் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற கவலைப்படாமா, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கா, எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா. எதிர்த்த வீடு. எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. 1 நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. இது கிழவிங்கிறான், ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சுட்டாங்களா. அதுதான் சொன்னா ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது இளம பொங்க
5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதாண்டா போறாங்க. ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, அது போதும். அப்பா வேணாம். அப்படி சொல்லாதடா. அப்பா இல்லன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான்டா தெரியும். இப்படி வச்சுக்கோமே, 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, பலம் இல்லாத நம்ம கிட்ட அன்பா பழகுற ஒரு அப்பா. சரி சரி, நம்மள 5 பொண்ணுங்களும் லவ் பண்ணதான் போகுது. கேட்க நல்லா தான்டா இருக்கு. வரேன்டா. பஸ் வரியா? வரேன், ட்ராப் பண்றேன். இந்தா போ. இந்தா. இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல. ஐயா, என் மகனுக்கு பூ கொடுக்க நான் என்னைக்கு நான் காசு கேட்டேன்? சீக்கிரமா வீட்டுக்கு போ, அங்க அது தனியா இருக்கும். பேசுறோம். இந்தா இந்த பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நான் மட்டும் தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா இது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே. அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு கொடுக்க சொன்னான். அடையா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்க வேணா. ஆமாண்ணே. அந்த கிறுக்கனுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இந்தா, இதுலயும் ஒண்ணு போடு. போ. சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? எழுதுங்க. எழுங்கம்மா. உங்க வயசுல என் வயசு என்ன? யாராவது கிட்ட என்ன கேட்கணும் விவசாயம் இல்லாம போச்சு. கோவிச்சுக்காத மாப்பிள. என்னத்த கோச்சுக்காத? இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே இந்த பொண்ணுங்கள் எல்லாம் 1000 ஏக்கத்தோட 1000 ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையாப்பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மள தப்பா நினைச்சிடுவாளுங்க. அட மடையா, புருஷன் முன்னாடினா எவ்வளவோ இருக்குது. அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசையா அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா, பூ, பழம் எல்லாம் வாங்கியாச்சு. எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்திர வேண்டியதுதான். சீதா, சித்தராலிங். எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னங்க கத்தாத. பாப்பா என்னடா பண்ண? நான் சீதா நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து பாம்பலன்ட்டு. அப்பா அம்மாவுக்கு தெரியாதுப்பா. சீதாவுக்கு தெரிஞ்சது மானமே போயிடும்பா. நான் சமாதானப்படுத்துறேன். நீ ஏதாவது பண்ணிக்க. அம்மாடி. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு. இல்லையா? இது ஒண்ணு குறைச்சல கொஞ்சம் எடுக்க. உனக்குதான் கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்புறம் எனக்கு கோவம் வரும். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்குறது. ஏண்டி கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன், முட்டை, மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன். இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சகிச்சுட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கண்டாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம், ஈரப்பாவாட, பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு. இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி அதை விடு, புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன்.
ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. பொங்குது அப்படியே மலர் நினைவுகள்லாம் மலருத. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும். உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மதுரோ மதுரோ. You